இனிமே நீ என்கிட்ட பேசாத. நீ என் ஃப்ரெண்ட் இல்ல. ஏன் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்கல? எதுக்கு போன? ஐயோ, இதுக்குதான் கோவமா? நான் போனதே உங்களுக்காகத்தான். நீங்க சீக்கிரமா நல்லா ஆயிடணும், உங்க புருஷன் கூட நீங்க சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காகத்தான் சாமி கிட்ட போய் வேண்டிட்டு வந்தேன். அப்ப என் ஃப்ரெண்ட் தான். உட்கார் உட்கார். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதனால தாலி இல்ல. கல்யாணம் ஆகலன்னா என்ன? தாலி போட்டுக்கணும். சுத்த பைத்தியமா இருக்கியே, போட்டுப்போ. கண்டே பத்ராமி சுபகே வஞ்சே வசனதாம் சதம். விவசாயிகளை திட்டாத, இவங்க தான் நம்ம கண்ட்ரியோட கண்கள். இவங்களை வச்சு தான் பிசினஸ் பண்ணோம். பிரதர்ஸ் கொஞ்சம் தள்ளிங்க. தேங்க்யூ. நோட் பண்ணிக்க, இந்த இடத்துல தான் 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டணும். கார் பார்க்கிங் மட்டும் 10 ஏக்கரா பண்ணணும். அவ்வளவு கார் வருமா? பத்துமே என்ன போ. நோட் பண்ணிக்க. பாடி கேர்ள்ஸ் ஃபாலோ மீ. லேடிஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்சம் விலகி நில்லுங்க. பியூட்டிஃபுல் லேடிஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சென்டிமெண்டா இது நல்ல இடம். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இங்கேயே கட்டிடுவோம். ஓகே சரி. எல்லாரும் வேலை பாக்குறாங்க, ஒருத்த மட்டும் வேடிக்கை பாக்குற பாத்தியா? ஏய் பிளடி ஆப்ட்ராயர், மேல போயா. யோ யார் யாது? இந்த இடத்துல? அந்த இடத்துல தான் தியேட்டர். நம்ம கார்ல வந்து இறங்கணும் இல்லையா, அங்கிருந்து அப்படியே ஒரு மேம்பாலம் மேல வந்து தியேட்டருக்குள்ளேயே போயிடணும். தியேட்டருக்குள்ள போயிருச்சா? என்ன பொம்பளையில பூதகலையில பாத்துக்கு நிக்கிற? எங்க ஊர் பொம்பளையில வெறுங்கல்ல பார்த்தா வெள்ளக்கமாறு பிஞ்சு போவோம். ஆமா, யார் நீ? எங்க இருந்து வர்ற? என்ன ஆகணும் உனக்கு? விலகு மேன். நான் ஆப்ட்ராயர் பசங்களோட பேச மாட்டேன், உனக்கு தெரியுமில்ல? ஏன் அலோவ் பண்றேன்? நோட் பண்ணிக்கிறதையும். இப்போ அங்கிருந்து ஒரு மேம்பாலம் நேரா தியேட்டருக்குள்ள போகுதுல, இப்ப தியேட்டருக்குள்ள இருந்து ஒரு ரோடு நேரா கோயிலுக்குள்ள போகணும். அண்டர் கிரவுண்ட்லயா? வெரி குட். இதையே மெயின்டைன் பண்ண, அப்படியே நோட் பண்ணு. என்ன சொல்ற? என்ன சொல்ற? யோ யார் நீ? ஏன் டிஸ்டர்ப் பண்ற? கண்ட்ரி ஃபுட் ரெடி நான்சென்ஸ் ஃபுல். யோ டீசென்ட்டா தமிழ்ல பத்தியா? போடா நாசமா போனவனே. கேட்காம இருந்திருக்க உங்களுக்கு. நீ யார்? நீ யாரா? நானு யாரா? யாருன்னு காட்டுறேன் உனக்கு. காட்டுறேன். இதுல பார்த்தா தான் நீ யாருன்னு உனக்கே தெரியுமா? செல்லார் போனியா? ஹலோ ஹலோ பங்காளி, கொஞ்சம் இங்க வாங்க. யாரோ ஒரு ஆள் இங்க வந்து பாலமும் ஹோட்டலும் பீச் இங்க கட்ட போறானா? வேமா வாங்க. இதோ அப்ப வந்துடுறேன். யாரா இங்க ஸ்விம்மிங் பூல் கட்டுறேன்? பங்காளி இந்த ஆள் தான். ஏன் இவனுக்கு இதுல குளிக்க மாட்டானுங்களா? அதானே. பழனிசாமி இந்த ஊர்ல எல்லாம் போயிட்டான், இருந்தா நீங்க உயிரோட திரும்பி போக மாட்டேங்கிறா. மிஸ்டர் பால்சாமி. வணக்கம் சார். வாங்க. பக்கத்து ஒரு பெரிய மனுஷன் மதக மூடி எங்க ஊருக்கு நியாயமா வர வேண்டிய தண்ணி நின்று போச்சு. மதக துறக்க விடாம அருவாளோட அடியாட்களை காவலுக்கு போட்டிருக்காரு. தகராறு பண்றதுனா 1 நிமிஷம் ஆகாது. ஆனா அடிதடின்னு இறங்கிட்டா 2 ஊர்லயும் பாதிக்கப்பட போறது ஏழை விவசாயிங்க தான். என் விவசாயிக்கு ஒரு பாதம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அமைதியான வழியில போறேன். இந்த பெட்டிஷன்ல எல்லா விவசாயிகளும் கையெழுத்து போட்டிருக்கோம். நீங்க பார்த்து நல்ல முடிவெடுங்க. நீங்க கவலைப்படாதீங்க தம்பி, கூடி சீக்கிரம் உங்க ஊருக்கு தண்ணி கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றி சார். சந்தோஷமாக சவாரி போவோம். அந்த டுபாக்கு ஒரு அரையும் குறையுமா பொண்ணுகளை அனுப்பிச்சு வச்சிருக்கிறான். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கரெக்ட். பாஸ் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. இந்த ரேஞ்சில வந்தா நாங்க வந்துருவோம் மாட்டோம். இங்கேயும் சேம் ரேஞ்சு தான். 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் பழனிசாமிக்கு பிடிக்காத காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம். எந்த சபலங்களுக்கு நாங்க ஆளாக மாட்டோம்.
வெல்கம் பிரதர்ஸ், வெல்கம். உன்னை நான் எங்கோ பாட்டு இருக்கிறேன்னு. அது என்னுடைய முகத்துடைய தேஜஸ். அப்படி நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா என் தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுமே. தெரியுது தெரியுது. விவசாய நிலத்துல ரியல் எஸ்டேட் பண்ண பழனிசாமிக்கு பிடிக்காது நீங்க சொன்னதுனால வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். உன் பிளான்லாம் கேட்க நாங்க இங்க வரல. என்ன சொல்றாருன்னு தான் கேளுங்களேன். சரி சொல்லுங்க, சரி சொல்லுங்க. ஊர் ஜனங்க எல்லாம் ஆளுக்கு 1000 ரூபாய் கட்டினா போதும், வாழ்நாள் பூரா வசதியா வாழலாம். அதுக்கு ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன். இதை ஊருக்குள்ள விலைக்கு சொல்லி எல்லார்த்தையும் பணம் கட்ட வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. வெறும் 1000 ரூபாய் கட்டினா எப்படி வாழ்நாள் பூரா வசதியா இருக்க முடியும்? நான் வெறும் 100 ரூபாய் தான் கட்டினேன். என்ன ஒரு டயானா ரேஞ்சுக்கு வச்சிருக்காரு. ஒரு 1000 ரூபாய் கட்டி தான் பார்க்க சொல்லுங்களேன். அப்பதான் அவரோட திறமை உங்களுக்கு தெரியும். என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. கொஞ்சம் அப்படி தள்ளி உட்காருங்க. முதல்ல சொல்லுங்க. ஜனங்களை எல்லாம் பணம் கட்ட வைக்கிறோம். எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? என்ன கேட்டாலும் கொடுப்பேன். சோபிய கேட்டா நீ எனக்கு கொடுப்பியா? புதுசா ஆரம்பிக்க போற பிசினஸ்ல 3 பேருமே பார்ட்னர். எல்லாருக்கும் எல்லாமே பொது. அப்படின்னா இதுவும் பொதுவா? போயாவும் மூஞ்சில என் கைய வைக்க, போயாவும் மூஞ்சில என் கைய வைக்க, நான் நெஞ்சுக்குள்ள மஞ்சா பட்டல நீய வைக்க, போயாவும் மூஞ்சில என் கைய வைக்க, நான் நெஞ்சுக்குள்ள மஞ்சா பட்டல நீய வைக்க, இஸ்பிட்ட ராணி கிட்ட வந்த கொட்டிடும் தேனி, இது பிஸ்கெட் மேனி எத்தனின்னு பார்த்துட்டு போனி, போயாவும் மூஞ்சில என் கைய வைக்க, வாயாய கண்ணல நீ மைய வைக்க, சரியான பொட்டி. வாயாய கண்ணல நீ மைய வைக்க, நாளி வச்ச கொண்டையில பூவ வைக்க, நான் மன்மத கள்ளி கொண்டுகிற சுந்தர வள்ளி, என் சொன்னத கேள்வி கொண்டு போய கையில அள்ளி, வாயாய கண்ணல நீ மைய வைக்க. என் பக்கம் வந்து முத்தம் தந்தா வாங்கிட்டாரேன் தேங்காய் பாலு. போடாவும் மூஞ்சில என் கைய வைக்க, உன் நெஞ்சுக்குள்ள மஞ்சா பத்துல நெய்ய வைக்க, வாயாய கண்ணல நீ மைய வைக்க. வள்ளி போற தள்ளி நான் புலம்புறேன்னு சொல்லி அடி வஞ்சி ஒன்ன வச்சுக்கிறேன், நெஞ்சோட நான் தச்சுக்கிறேன். போயாவ மூஞ்சில என் கைய வைக்க, உன் நெஞ்சுக்குள்ள மஞ்சா பத்துல நெய்ய வைக்க, வாயாய கண்ணல நீ மைய வைக்க, நான் அள்ளி வச்ச கொண்டையில பூவ வைக்க, நான் இஸ்பிட்ட ராணி கிட்ட வந்த கொட்டிடும் தேனி, நான் மன்மத கள்ளி கொண்டுகிற சுந்தர வள்ளி, போயாவும் மூஞ்சில என் கைய வைக்க, உன் நெஞ்சுக்குள்ள மஞ்சா பட்டல நீய வைக்க, வாயாய கண்ணல நீ மைய வைக்க.
ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், குட் மார்னிங் எவரிபடி. ஐயா என்ன சொல்றாரு? எல்லாரையும் வரிசையா எனக்கு சொல்றாரு. என்னங்க இது? அதுதான் நம்ம ஒரு வில்லேஜ் பீப்புள் கண்டுக்காதே. ஆறுமுகமும் அமாவாசை என்னுடைய ஜன உபகார திட்டத்தை பத்தி உங்களுக்கு விளக்கி சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய கடமைக்கு நான் சொல்லணும் இல்லையா? நீங்க கட்ட வேண்டியது வெறும் 1000 ரூபாய். அதுக்கு பதிலா நாங்க திருப்பி தர்றது அந்தமான்ல 6 தேக்கு மரம், பச்சை கூமாச்சி மலையில 10 பாக்கு மரம், ஏலகிரியில 7 ஏலக்காய் செடி. அது மட்டும் இல்ல, பணம் கட்டினவங்க யார் வீட்டுல கல்யாணம் நடந்தாலும் அந்த கல்யாணத்துக்கு 2.5 பவுன்ல தாலியும் 25,000 ரூபாய் மதிப்புள்ள பட்டுப்புடவையும் நாங்க இனாமா தர்றோம். கட்டின பணத்துக்கு வட்டியை முன் தேதியிட்ட காசோலையா முதல்லயே கொடுத்துருவோம். தட் மீன்ஸ் செக். அதை கொண்டு போய் மாசம் மாசம் பேங்க்ல காட்டி பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எதுக்கு வேலை செய்றீங்க? என்ஜாய் பண்ணுங்க மேன். அப்புறம் வருஷத்துக்கு 2 தடவை அந்தமானுக்கும் பச்சை கூமாச்சி மலைக்கும் ஏலகிரிக்கும் எங்களோட செலவுல ஹெலிகாப்டர்ல கூட்டு போவோம் வருவோம். 25 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க கட்டின ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் கம்பெனி திருப்பி தர்றது 1 கோடி ரூபாய். தட் இஸ் அவர் ப்ரோக்ராம். தட்ஸ் ஆல். ஏலக்காய் செடியை நாங்க பார்த்ததே இல்ல. செடிக்கு எத்தனை காய் காய்க்கும்? எவனுக்கு தெரியும்? ஒரு குத்து மதிப்பா ஒரு கொப்புக்கு 5-6 கிலோ காய்க்கும். எத்தனை கூப்பு இருக்கும்? என்ன ஒரு 6-2 12 கொப்பு இருக்கும். 25 வருஷத்துக்கு இடையில நாங்க செத்துட்டா தலைவக்கல்ல சமாதி கட்டுவோம். நீங்க செத்துட்டா ரொம்ப ரிஸ்கி மேன். கேள்வி கேட்கறேன் பாத்தியா? நீங்க எங்க டார்லிங் கிட்ட டைரக்டா டீல் பண்ணலாம். அவங்க எப்படி வேணாலும் அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன, பணத்தை கட்டுவோம். அவசரப்படாதீங்க. ஒன் பை ஒன் வாங்க. உங்க பேர் என்ன? ஏழுமலைங்க. கோவிந்தா 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 கோவிந்தா. உங்க பேர் என்ன? எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்தேன் டாக்டர். ஈரல் பூரா ஒரே வலியா இருக்கு டாக்டர். கவலையே படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். யோ, ஈரல் வலிக்குதுன்னு சொன்ன, ஈரலையே காணுமே. என்ன டாக்டர், ஈரல் மாங்காய் குடல் கிட்னி ஒன்னையுமே காணோம். அச்சச்சோ. என்ன அப்படி குடிச்சு வயிற்று நாசமாக்கி வச்சிருக்க? சரி சரி கவலைப்படாத, அதுக்கு நான் மாத்திரை எழுதி தரேன். ஒழுங்கா சாப்பிடணும். இனிமே மனசார கூட குடியை பத்தி நினைச்சு பார்க்க கூடாது. சரிங்க டாக்டர். ஒரு சொட்டு குடிச்சா கூட உன் உயிருக்கே ஆபத்து. டாக்டர், இனிமேல் இந்த சனியை பிடிச்ச குடியை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர். டாக்டர். குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம் பொன்னாரம் பூவாரம். வாங்க பொன்னாரம். காலக்கிழமை ஏண்டா ஊருக்குள்ள உங்களுக்கு வேற பாட்டே கிடைக்கலையா? இதைத்தான் பண்ணுமா? அது என்ன பொன்னா ரம்மு பூவா ரம்முன்னு ரம்முல மட்டும் கும்மு கும்முன்னு ஒரு குத்துற போடா. மூஞ்சியும் முகர கட்டுகிறோம். என்ன அமாவாசை? என்னப்பா என்ன அமாவாசை? பட்டையெல்லாம் பலமா இருக்குது, கோயிலுக்கு போயிட்டு வரியா? டேய், இதுக்குதான் விபூதின்னு பேர் வச்சிருக்காங்கல்ல, இல்ல திருநீருன்னு சொல்றது? எதுக்குடா பட்டையை ஞாபகப்படுத்துறீங்க? டேய், கல்லு கிடைக்கிற பாத்து வரக்கூடாதப்பா. கல்லு 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 கிடைக்கிற பாத்து வர. ஏன் கல்லு கல்லு கூவுற? அதுக்குதான் பாறைன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதை சொல்ல வேண்டியதானே? அதுக்கு ஏன் கல்ல ஞாபகப்படுத்துற? சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. என்னப்பா அமாவாசை விசிக்கி நடந்து வர? எது இல்ல, எதுக்கு விஸ்கி நடந்து வரேன்னு கேட்டேன். டேய், ஏன் நொண்டி வர்றேன்னு கேட்க வேண்டியதானே? எதுக்குடா விஸ்கின்னு விஸ்கியை ஞாபகப்படுத்துறீங்க? என்னால முடியலடா. போ 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 போடா. இந்த பக்கம்லாம் விஸ்கி நடக்கிறதா சொல்லுவாங்க. ஐயோ, இவங்க படுத்துற நிமிஷம் என்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே, தலை வலிக்குது. ஏமா சார், தலை வலிக்குதுன்னா ஒரு அனால்ஜின் ஒரு நோவால்ஜின் வாங்கி போட வேண்டியதானே? டேய், கொஞ்சம் மூட்டி இறக்கடா, கொஞ்சம் மூட்டி இறக்கு. இங்க வாடா. ஏண்டா இப்ப நான் உங்ககிட்ட தலைவலிக்கு மாத்திரை கட்டனா? சரி, அப்படியே சொல்றியே. ஒரு அமிர்தாஞ்சனா நீலகிரி தைலம் இருக்குல்ல, அதை சொல்லாமல? அது என்ன அனால்ஜின்னு நோவால்ஜின்னு? தெரியாம சொல்லிட்டேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன். சந்தோஷம். நான் உள்ள இருக்க போறேன் இந்த ஊர்ல. உனக்கு ஐயோ நாய டாக்டர் 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 டாக்டர்
டாக்டர் என்னம்மா சார்? டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி இனிமேல் குடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். எதுக்கு வர்ற எல்லா பேரும் குடியை ஞாபகப்படுத்துற மாதிரியே பேசுறாங்க டாக்டர். எங்க நான் திருப்பி குடிச்சிருவோன்னு பயமா இருக்கு. அந்த பயத்தை போக்குறதுக்கு ஏதாச்சும் மாத்திரை இருந்தா எழுதி கொடுங்களேன். அம்மா சார், நீ மத்தவங்க சொல்றத கேட்டு ரொம்ப குழம்பி போயிருக்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. இது ஒண்ணு இல்ல, வெறும் மன பிராந்தி. என்ன டாக்டர் சொன்னீங்க? இது வெறும் மன பிராந்தி.